வள்ளுவர் எழுதின திருக்குறள். நீங்க என்னைக்காவது திருவள்ளுவர் எதுக்கு திருக்குறளை எழுதினார் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிக்கணும், நம்ம வந்து எந்த மாதிரி வாழணும், எதெல்லாம் ஒழுக்கம் தவறிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்காக அதை அவர் எழுதியிருக்காரு. அப்படிதானே? காமத்துப்பால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியை திருவள்ளுவர் அவரோட வப்பாட்டிக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்பை ஒரு உயிரினம், ஒரு ஜந்து கண்டுபிடிச்சிருக்கு. மீனா கந்தசாமி, டாக்டர் மீனா கந்தசாமி அப்படின்ற இந்த ஒரு உயிரினம் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு. அது என்னெல்லாம் பேசியிருக்கு காமத்துப்பாலை பற்றி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த அம்மையார் யார் அப்படின்னா, அவங்கள வந்து ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிஸ்ட், ஜாதிக்கு எதிரான ஒரு செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க என்னதெல்லாம் பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் ட்விட்டரில், எக்ஸ் பிளாட்ஃபார்மில் அந்த ப்ரொஃபைல் பயோவில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த ப்ரொஃபைலில் எனக்கு வந்து 2 விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது என்னதுன்னா, டாக்டர் மீனா கந்தசாமி, பொயட் அண்ட் நாவலிஸ்ட், அவங்க ஏதோ ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க போல், ஏதோ ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, தமிழ் அப்படின்னு போட்டு பக்கத்தில் வானவில் இருக்குது. பார்த்தீங்களா? வானவில்லை கவனித்தீர்களா? அதுதான் விஷயமே. வானவில்ல என்னங்க இருக்குது, அது ஏதோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, அதை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது என்னதுன்னா எல்ஏபிடி, எல்ஜிடிவி, எல்ஜிபிடிக்யூ, அதை பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபைலில் அந்த கவர் பிக்சரில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஷால் மாதிரி ஒன்று அவங்க போட்டிருப்பாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷாலோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 நாளில் வரும். இப்போ வந்து நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். அந்த வீடியோவில் அந்த ஆங்கர் கேட்குறாங்க, ஏற்கனவே வந்து திருக்குறளுக்கு நிறைய உரைகள் எழுதியாச்சு, நீங்கள் வந்து இன்னொரு உரை வந்து ஆங்கிலத்தில் எழுத வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகள்லேயே சிறந்த உரை, இயற்கையான அர்த்தத்தை நேச்சுரல் மீனிங்கோட இருக்கிற மாதிரி எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு உரை வந்து கலைஞரோடது. யாரு? கலைஞர் கருணாநிதி. இப்போ கலைஞர் உரையெல்லாம் ஓரளவுக்கு வந்து ரொம்ப எனக்கு ஒரு நேச்சுரலான மீனிங்கை நான் பார்க்குறேன். வள்ளுவருடைய குறளுக்கு எத்தனையோ பேர் கமெண்ட்ரி கொடுத்துருந்தாலும், எத்தனையோ பேர் உரை எழுதியிருந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெஸ்ட் கமெண்ட்ரி, ஒரு பெஸ்ட் ஸ்காலர்லி கமெண்ட்ரி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, பரிமேலழகர் எழுதின அந்த உரையை தான் சொல்லுவாங்க. பரிமேலழகர் வாழ்ந்தது வந்து ஒரு 700 வருஷத்துக்கு முன்னால. ஆனால் அப்பயே திருக்குறளுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு வார்த்தையும் பிச்சு பிச்சு போட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு லென்த்தியா அவர் வந்து எழுதி வச்சிருப்பாரு கமெண்ட்ரி. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்றாங்க, பரிமேலழகர் எழுதின உரை வந்து ஒரு பயாஸ்டா இருக்கு, அவர் வந்து சாஸ்டிட்டி, அதாவது கற்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அந்த பார்வையில பார்த்து திருக்குறளை வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ சிலர் வந்து இதில் பரிமேலழகர் வராருன்னா அவர் வந்து ஒரு கூட தூக்கிட்டு வர்றாரு. என்னன்னா சாஸ்டிட்டி, கற்பு வந்து உயிரினும் மேலான ஒன்று அப்படின்ற மாதிரி அதில் அவரே இன்ட்ரடியூஸ் பண்றாரு. வந்து திருவள்ளுவரே பேசாத கான்செப்டை கமெண்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, அந்த சாஸ்டிட்டி அப்படின்ற அந்த வார்த்தையை, கற்புன்ற வார்த்தையை பேசும்போது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன். கற்பு வந்து உயிரினும் மேலான ஒன்று அப்படின்ற மாதிரி அதில் அது ஒரு நக்கலா, ஒரு கிண்டலா, அவங்களாம் பிற்போக்குவாதிகள், அவங்களாம் முட்டாப்பையிலுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டோன்ல அவங்க பேசியிருப்பாங்க. இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயத்த அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் பின்னால் அவங்க வந்து என்னதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் சைன். ஒழுக்கம், கற்பு அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றியும், கற்பனை என்னது, ஒரு கணவன் மனைவி அவங்க 2 பேர் மட்டும் தான் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்தை பற்றி இவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனமாக பார்க்குறாங்க. பொதுவாகவே இந்த திமுக காரங்களுக்கு பரிமேலழகர் பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு பிராமின். பரிமேலழகர் ஒரு பிராமணர் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக அவருடைய எல்லா ஒர்க்கையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் எழுதுனது மட்டும்தான் சரியான உரை, அதுதான் நேச்சுரல் மீனிங், இயற்கையான அர்த்தத்தோட வள்ளுவர் பேசுனது அப்படியே எழுதிப்பாரு கலைஞர் அப்படின்னு அளந்து விடுவாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா கலைஞரால் தான் நம்ம படித்தோம், கலைஞரால் தான் நம்ம வேட்டி கட்டணும், கலைஞரால் தான் நம்ம சோறு திங்கிறோம், நம்ம வந்து இன்னைக்கு உயிரோட வாழ்றது கலைஞரால் தான். இவ்வளோ ஏங்க நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட், அதுவே கலைஞர் நமக்கு போட்ட பிச்சையாம். நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்துகிற இணையதளமே தலைவர் கலைஞர் என்கிற கட்டுமரம் கொடுத்த பிச்சை தான். ஏதோ கலைஞர் போட்ட பிச்சையில் அவர் கொடுத்த இன்டர்நெட்டில் தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இப்போ யூடியூப்பில். ஏன்டா இப்போ கலைஞர் எழுதின உரையில் அவர் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், ஆனால் நான் ஒரே ஒரு குறள் மட்டும் சொல்கிறேன். குறள் 10, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரா? அதுக்கு வந்து வரதராசனார் அப்படின்ற ஒரு ஐயா வந்து உரை எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்னா, இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. இந்த குறளுக்கு நான் ஒரு உரை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒரு வேலை பண்ணி வச்சிருப்பார். அதுதான் காமெடியே. வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும். எங்கடா அந்த கடவுள்ன்ற வார்த்தையை காணோம் இங்க. இறைவன் அப்படின்னு வள்ளுவர் எழுதி வச்சதை இவர் நைஸா தலையானவன், தலையானவன்னா யாரு? ஒரு தலைவர்,
ஒரு லீடர் அப்படி மாத்தியாச்சு. இந்த 10வது குறளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு உரையை படிச்சுதான் மீனிங் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. வள்ளுவர் தெளிவா சொல்றாரு, இறைவன் அடி சேராதார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய பாதம், கடவுளுடைய கால்கள், கடவுளை போயிட்டு அடிபணிஞ்சு அவர்கிட்ட போய் சேராதவங்க வாழ்க்கையில உருப்படவே முடியாது அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. இவர் அதை அப்படியே மாத்தியாச்சு. கலைஞர் வந்து ஒரு நாத்திகர், அது வந்து அவருடைய கொள்கை, இருந்துட்டு போட்டோம். நீங்க நாத்திகரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு புக்கு எழுதுங்க, அந்த புத்தகத்துல இல்ல நீங்க ஒரு கவிதை எழுதுங்க, அதுல நீங்க வந்து ஒரு நாத்திக கருத்தை வந்து பரப்பலாம், தப்பு கிடையாது. ஆனா திருவள்ளுவர் கடவுள் பத்தி எழுதி வச்சதை நீங்க எதுக்கு மாத்துறீங்க? எங்கெல்லாம் வள்ளுவர் வந்து கடவுளை பத்தி பேசுறாரோ, எங்கெல்லாம் வள்ளுவர் வந்து இந்து மதம் சார்ந்த விஷயங்களை பத்தி பேசுறாரோ எல்லாத்தையும் மாத்தி விட்டுருப்பானுங்க. வள்ளுவர் வந்து இந்திரனை பத்தி பேசியிருப்பாரு, யமனை பத்தி பேசியிருப்பாரு, சொர்க்கத்துல இருக்கிற தேவர்கள் அவங்கள பத்தி பேசியிருப்பாரு, அப்புறம் கர்மாவை பத்தி பேசியிருப்பாரு, பிறப்பு அதாவது ரீஇன்கார்னேஷன் அப்படின்ற அந்த விஷயத்தையும் பேசியிருப்பாரு. இது எல்லாமே இந்து மதம் சார்ந்த கருத்துக்கள் தானே, எல்லாத்தையும் அப்படியே உள்டாவா மாத்தி விட்டுருப்பானுங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, வள்ளுவர் வந்து ஒரு இந்துவா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நீங்க திருவள்ளுவர் கருத்தை வந்து ஏத்துப்பீங்களா? வள்ளுவரையும் மதத்தையும் பிரிக்க முடியாது. அவர் வந்து கடவுள் பத்தி பல விஷயங்கள் பேசி வச்சிருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வள்ளுவரை நைஸா கடத்திட்டு போயிட்டு அவரை ஒரு நாத்திகரா மாத்தியாச்சு. இப்ப திருக்குறள் வந்து எல்லாருக்கும் பொதுவானதுதான், அது ஒரு உலக பொதுமறை அப்படின்றது உண்மைதான். ஆனா அதை வந்து எழுதினவருக்கு ஒரு மதம் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மதத்தை நம்புறவர்கிட்ட இருந்து எந்த ஒரு நல்ல கருத்தும் வராதா? இன்னும் என்ன சொல்லுவானுங்கன்னா, வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல இந்து மதமே இல்லை அப்படின்றானுங்க. நீங்க எந்த ஒரு பயாசும் இல்லாம திருக்குறளா படிச்சீங்க, அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் படிச்சீங்கன்னா அதுல வந்து கடவுள் பத்தி பல விஷயங்கள் பாசிட்டிவா பேசப்பட்டிருக்கு. வள்ளுவர் வந்து அவர் எப்படி இருக்காரோ அவர் அப்படியே ஏத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு இந்து படிக்கலாம், ஒரு கிறிஸ்டியன் படிக்கலாம், ஒரு முஸ்லீம் படிக்கலாம், எல்லாருக்கும் ஒரு பொதுவானவர் தான். ஆனா அவருக்குன்னு ஒரு மத அடையாளம் இருக்கு இல்லையா, அதை வந்து அழிக்கிற வேலையை இந்த திமுக பண்ணுவானுங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவர்னு பேசிட்டு இருக்கானுங்க. என்னத்த சொல்றது? திருவள்ளுவர் கிறிஸ்தவர் அப்படின்றது எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? திருக்குறளுக்கு உரை எழுதுறவங்க, திருக்குறளை பாராட்டுறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. இங்க வந்த சென்ட் தாமஸ்க்கும் திருவள்ளுவருக்கும் என்ன தொடர்பு? சென்ட் தாமஸ் உருவாக்கின திருச்சபையில ஞானஸ்தானம் பெற்றவர் தான் திருவள்ளுவர். அடுத்து வந்து குறள் 1081 பத்தி அவங்க பேசுறாங்க. அந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, அணங்கு கொல் ஆய்மயில் கொல்லோ கணங்குலை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சு அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்னன்னா இந்த குறள்ல வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு மயில் கூட கம்பேர் பண்ணி மயில் மாதிரி இருக்கிறியே அப்படின்ற மாதிரி வள்ளுவர் வந்து எழுதி வச்சிருப்பாரு. நீங்க வந்து இப்போ அறத்துப்பால் பொருட்பால் இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா காமத்துப்பாலுக்கு நீங்க வந்தீங்கன்னு வைங்களேன், யோ வள்ளுவரே என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு எராட்டிக்கா இருக்கும், ரொம்ப பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாரு வள்ளுவர். ஸ்கூல் டைம்ல அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் படிச்சிருக்கேன். பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு குறளை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு எழுதியிருக்கணுமா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு எழுதிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதுல வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு எழுதுறாங்க, பெண்ணுக்கு எழுதலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், டெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா அணங்குக்குள் ஆய்மையிலுக்குள்ளோ கணங்குழை மாதலுக்குள் மாலும் என் நெஞ்சுன்றது ஆம்பளை தான் சொன்னா சொல்ல முடியாது, கேர்ள் இன்னொரு கேர்ள் கூட பார்த்து சொல்லலாம். ஸோ நீங்க இப்ப சங்க இலக்கியம் படிச்சீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தும் பாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள் எல்லாமே. அதுல வந்து அட்ரஸ் பண்றப்போ தெளிவா அட்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. தலைவன் தலைவி அப்படின்ற மாதிரி மேல் ஃபீமேல்னு பிரிச்சு யார் யாரை பத்தி பாடுறாங்கன்ற மாதிரி கிளாரிட்டி இருக்கும். ஆனா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் வந்து எப்பவுமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் எழுதியிருப்பாரு. அவர் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே இதை பேசுறது ஒரு ஆண், இதை பேசுறது ஒரு பெண் அப்படின்ற மாதிரி பிரிச்சு பேசியிருக்க மாட்டாரு. அவர் ஒரு ஆண் அப்படின்றதுனால ஒரு ஆணனுடைய பார்வையில தான் எல்லாமே இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அந்த காதலை வந்து வெளிப்படுத்திக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே அந்த குறளை வந்து ஒரு பெண் பேசுற மாதிரி எழுதி வச்சிருக்க மாட்டாரு. இவங்க வந்து அதுக்கு புது விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப என்ன நோக்கம் அப்படின்னா, அவங்க ப்ரொஃபைல்ல வானவில்ல போட்டு வச்சிருந்தாங்கல்ல ஓரண சேர்க்கை, அதை கொண்டு வந்து இங்க வந்து சொருகணும். பாருங்க, திருவள்ளுவரே லெஸ்பியன் லவ் பத்தி பேசியிருக்காரு, பொம்பளையும் லவ் பண்றதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு கதையை வந்து எடுத்து விடுறது. திராவிட சித்தாந்தம் பேசுவாங்கல்ல, அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மற்ற எல்லாத்தையும் மாத்தி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து எல்ஜிபிடிக்கு பிடிச்சிருக்கா, உடனே திருவள்ளுவர் எல்ஜிபிடிக்கு. அவங்க நாத்திகரா, உடனே திருவள்ளுவர் நாத்திகர். அவங்களுக்கு இந்து மதம் பிடிக்காதா, உடனே திருவள்ளுவரும் இந்து கிடையாது. வரலாறு இலக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் இவங்க வந்து ஃபுல்லாத்தையும் திருச்சி மாத்தி வச்சிருப்பானுங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, ஒரு தத்துவம் இருக்கும்ல, அதுக்குள்ள கொண்டு வந்து எல்லாரையும் அடைச்சிடுறது. இவங்க அடுத்து என்ன சொல்றாங்க, இது ஒரு கணவன் மனைவி உறவு பத்தி பேசிருக்குன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அதை வந்து ஒரு லவ்வா மட்டும் பாருங்களேன், ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறான்னு மட்டும் பாருங்களேன், அது எதுக்கு மேரேஜுக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து எப்படி ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா அந்த ஒரு மேரேஜ் ஸ்ட்ரக்சர் நீங்க ஏன் கொண்டு வரீங்க, ஏன் இதுல போய் கூட நீங்க உங்க தூய்மைவாதத்தை எடுத்துறீங்க. ஏதோ ரெண்டு பேர் ஜாலியாக எழுதிட்டு போறாங்க, அதை லவ்வா மட்டும் பார்த்துட்டு போங்களேன். திருக்குறளை வந்து ஒரு அரவாக்காட்டுத்தனமா படிச்சுட்டு வந்தா இப்படிதான் பேசுவாங்க. 55வது குறள்ல தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு பேசியிருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் கணவன் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் அவங்களோட கணவனை கடவுளுக்கு மேல வச்சு அவரை வந்து தொழுது வணங்கினாங்க அப்படின்னா அவங்க மழை பெய்ய அப்படின்னா மழை பெய்யும்.
இது வந்து அவரோட காலத்துல இருந்த கணவன் மனைவி உறவு பத்தி அவர் பேசியிருக்காரு. கொழுநன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஹஸ்பண்ட், கணவன் அப்படிதான் அர்த்தம். ஒரு குடும்பம் வந்து எப்படி இருக்கணும், குடும்பத்துல வந்து குழந்தைய எப்படி வளர்க்கணும், ஒரு கணவன் மனைவி எப்படி குடும்பத்தை நடத்தணும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வள்ளுவர் பேசி வச்சிருக்காரு. அவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா மேரேஜ் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்டியூட்டையும் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரையும் அட்டாக் பண்றாங்க. மேரேஜ் அப்படின்ற அந்த இன்ஸ்டியூட்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்து இல்லாம இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ஃபேமிலி வந்து இன்னைக்கும் பெண்களை வந்து அடிமையா வச்சிருக்காங்க. ஆண் சொல்றதுதான் பெண் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் இருக்கு. ஆனா என்னதுன்னா காலங்கள் மாற மாற அதெல்லாம் மாறிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையே ஒரு பெரிய விஷயமா மாத்தி அதை ஒரு எக்ஸ்ட்ரீமா கொண்டு போவாங்க. குடும்பம் வந்து ஃபேசிசமா, குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பே வந்து அடிமைப்படுத்துறது, குடும்பம் தான் பியூரஸ்ட் லவ் அப்படின்னு சொல்றது வந்து வன்முறை. உங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல எடுத்துட்டு வந்து ஃபேமிலி உட்கார வைக்கிறாங்களோ அங்கதாங்க ஃபேஷிசம் தொடங்குது. ஆனா வந்து ஃபேமிலி தான் பியூரஸ்ட்னு சொல்றதுல நம்ம நிறைய பேர் மேல ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வன்முறை பண்றோம்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தை இப்படின்ற இந்த ஒரு சர்க்கிள் போட்டு மனிதன் வாழும்போது தான் அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது, ஒரு ஃபேமிலின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே இப்படித்தான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் தன்னால வந்துடும். ஒரு கணவன் தன் மனைவி கூட மட்டும் தான் உறவு வச்சுக்கணும், மனைவி தன் கணவன் கூட மட்டும் தான் உறவு வச்சுக்கணும், குழந்தைகளை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் அங்க சேர்ந்து வந்துருது. இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து கட்டுப்பாடே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறவங்க. அவங்க ஐடியாலஜி அதுதான். குடும்பம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரே பிடிக்காது. ஏன்னா இங்கதான் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இதே திராவிட இயக்கம் என்ன சொல்லும் அப்படின்னா, யாரு கூட போய் வாழ்ந்துக்கோ, மேரேஜே பண்ணாத, தாலியே கட்டாத, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி அதை வந்து ஊக்கப்படுத்துவாங்க. இவங்க இஷ்டம் போல வாழ்றதுக்கு தடையா இருக்கிறது வந்து மேரேஜ், குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு பேசிக் அமைப்பு. அதனாலதான் இவங்களுக்கு அது மேல அவ்வளோ காண்டு. அதனாலதான் இந்த நாத்திக கூட்டம் என்ன பண்ணுன்னா குடும்பத்தையும் ஃபேமிலி வேல்யூஸையும் திருமண உறவையும் ரொம்ப கொச்சப்படுத்தி அதை வந்து உடைக்கிற வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, திருவள்ளுவர் வந்து காமத்துப்பாலை யாருக்கு எழுதியிருக்காருன்னா அவரோட சைட் சிக், அதாவது வப்பாட்டிக்கு எழுதியிருக்காரு. வள்ளுவர் அவரோட சைட் சிக்கு எழுதிருக்கலாம், அவங்க சைட் சிக் அவருக்கு எழுதிருக்கலாம். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு சொன்ன திருவள்ளுவரை இவங்க வந்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்றாங்க. இது வந்து குறள் 148. இதுல வள்ளுவர் சொல்றது நல்லா கவனிங்க. பிறன்மனை நோக்காத பேராண்மை, அதாவது அடுத்தவன் வீட்டை வந்து எட்டி பார்க்காததை வந்து வள்ளுவர் வந்து பேராண்மைன்னு சொல்றாரு. நம்ம எப்படி வச்சிருக்கோம், நிறைய பேர்கிட்ட போறவன் தான் பெரிய ஆளு, அவன் தான் பெரிய ஆண்மை உடையவன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, கட்டுப்பாட்டோட மத்தவன் வீட்டை வந்து எட்டி பார்க்காம ஒழுக்கமா வாழ்றவன் தான் உண்மையான ஆண்மை உடையவன், அவனுக்கு தான் பெரிய ஆண்மை இருக்கு, பேராண்மை அப்படின்னு சொல்றாரு. பிறன்மனை நோக்காத பேராண்மை அப்படின்ற இந்த குறளை வந்து அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இதே குறளுக்கு பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கவனிங்க. புறப்பகைகளை அடக்கும் ஆண்மையுடையாருக்கும், புறம்னா வெளியே, உட்பகையாகிய காமம் அடக்குறதற்கு அருமையின் அதனை அடக்கிய ஆண்மையை பேராண்மை என்கிறார். அதாவது காமத்தை வந்து அடக்கணும், எனக்கு தோணிருச்சு அதனால நான் போறேன் அப்படின்னு நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பரிமேலழகர் எழுதி வச்சிருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு வந்து பரிமேலழகர் மேல அவ்வளவு கோவம். அவர் வந்து கற்பு அப்படின்ற மாதிரி ஒரு பேகை வந்து தூக்கிட்டு வராரு. தூக்கலாம் இல்லைங்க, அதுல இருக்கு, வள்ளுவர் சொன்னதுதான் அவர் சொல்றாரு. சோ இந்த ஒரே வீடியோல அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து கற்பு அதை வந்து உடைச்சிடணும், அதுக்கப்புறம் லெஸ்பியன் லவ் அதை வந்து ப்ரமோட் பண்ணணும், ஓரின சேர்க்கை LGBTQ அதை வந்து ப்ரமோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வள்ளுவர் எழுதுனது வந்து கணவன் மனைவிக்கே கிடையாது, அது ஒரு காதலா மட்டும் பாருங்க, ஏன் மேரேஜுக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு மேரேஜையும் உடைச்சாச்சு. ஃபேமிலி அப்படின்னாலே அது ஒரு பாசிசம், அது ஒரு வன்முறை அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அதையும் உடைச்சாச்சு. அதுக்கப்புறம் திருவள்ளுவரே காமத்துப்பால் எழுதுனது யாருக்குன்னா அவரோட கள்ளக்காதலிக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. முதல் 2 பகுதிகளில் குடும்பம், ஒழுக்கம், அமைப்பு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதனுடைய நீட்சியாக தான் அவர் வந்து காமத்துப்பாலை எழுதியிருக்காரு. சோ நீங்க காமத்துப்பாலை எது கூட கனெக்ட் பண்ணணும்னா அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் அவர் என்ன பேசியிருக்காருன்றது கனெக்ட் பண்ணி தான் காமத்துப்பாலையும் வச்சு பார்க்கணும். அறத்துப்பால வள்ளுவர் வந்து ஆம்பளையும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரா, அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க வந்து காமத்துப்பால்ல லெஸ்பியன் லவ்வையும் கே லவ்வையும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். அறத்துப்பால்ல வந்து வள்ளுவர் வந்து நீ எவன் கூட தான் போ, எத்தனை மேரேஜ் வேணா பண்ணிக்கோ, எவன் கூட உறவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க காமத்துப்பாலை வந்து அங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து குடும்பம் தேவை கிடையாது, அந்த உறவு, அந்த ஒழுக்கம் அதெல்லாம் தேவை கிடையாது, இவங்களுக்கு வந்து செக்ஸ் மட்டும் போதும். அதனால காமத்துப்பால்னு அதையே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இல்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து உள்ள வந்து சொருகி அந்த வள்ளுவர் எழுதின குறளையே வந்து திரிக்கிறது. உங்களுக்கு வந்து ஒழுக்கம் அப்படின்ற விஷயம் வேண்டாமா, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து கற்புன்ற விஷயம் வேண்டாமா, பரவாயில்ல. உங்களுக்கு ஃபேமிலின்ற ஒரு விஷயம் பாசிசமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடவுள் வேண்டாமா, நாத்திகரா இருந்துட்டு போங்க. நீங்க வந்து LGBTக்கு ஆதரவா இருக்கீங்களா, இருந்துட்டு போங்க. ஆனா வள்ளுவர் இதெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது வந்து வள்ளுவர் அப்படி சொல்லல, உங்களுடைய ஐடியாலஜி தான் அப்படி வந்து பேசுது. இந்த 3 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. பிறன்மனை நோக்காத பேராண்மை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.